நம்ம தொடர்ச்சியாக வாட்ச்மேன் மசால்ஜி அலுவலக உதவியாளர் லீடர் எக்ஸாமின் ஃபெயிலுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய காணொலி இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் செலவிட்டாலும் 10 நிமிஷத்தில் ஒரு 2 கொஸ்டின் தேர்வுக்கும் கேட்கலாம். அதனால் புதுதாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாங்க. வாங்க போகலாம். அது இந்திய தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது என்னென்னா அது அக்ரிகல்ச்சர், அது வேளாண்மை சொல்லுவாங்க. ஸோ இந்திய தேசிய வருமானம் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் இன்கம் மெயின் சோர்ஸ் என்னென்னா அது அக்ரிகல்ச்சர், அது வேளாண்மை. மிக அதிக நீளமான கடற்கரை கொண்ட தென் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். மிக அதிக நீளமான கடற்கரை கொண்ட தென் மாநிலம் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது இந்தியாவிலே மிக அதிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் எது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது இந்தியாவிலே இது தென் மாநிலம், தென்னிந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா மிக நீளமான அதிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் நானே சொல்லிடுறேன், குஜராத். ஸோ அதுவும் நம்ம ரிலேட்டடாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது இந்தியன் சயின்ஸ் ஆர்கனைசேஷன், அது இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் என்னென்னா பெங்களூரில் தான் இருக்குது. சரிங்களா, இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் பெங்களூரு. இப்போ கொஸ்டின்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இந்திய தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் நிறைய அது ரிலேட்டடாக அது தேசிய நிறுவனங்களை பற்றி அது ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்குறாங்க. நம்ம அந்த அடிப்பில் கொஞ்சம் படித்து வச்சுக்கிறது நல்லது. இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் புக்ரான். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1919. இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது, சரிங்களா, இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது பார்த்திங்கன்னா ஞானபீட விருது. ஸோ நம்ம முந்தைய காணொலியில் 2 பேர் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க அந்த 2 பேர் யார், சரிங்களா, ரீசெண்டாக வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க, கமாலில் தெரிவிங்க. ரீசெண்டாக ஞானபீடு 2 பேர் வாங்கியிருந்தாங்க, அவங்க பேரை கமாலில் பண்ணுங்கள். ஆஸ்கார் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா சத்யஜித் ரே. சரிங்களா, ஆஸ்கார் பரிசு பெற்ற முதல் இந்தியர் சத்யஜித் ரே. இந்தியாவில் எங்கு அதிகமாக செம்பு கிடைக்கிறது அப்படின்னா ராஜஸ்தானில். இந்தியாவில் எங்கு அதிகமாக செம்பு கிடைக்கிறதுனா ராஜஸ்தானில். இந்தியாவில் காடுகளின் நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா 23%. ஸோ காடுகளின் நிலப்பரப்பு இந்தியாவில் 23%. இந்தியாவின் மிகப்பெரிய நதி எதுனா கங்கை. சரிங்களா, இந்தியாவின் மிகப்பெரிய நதி எதுனா கங்கை. தேசிய காளான் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் சோலான். தேசிய காளான் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் சோலான். ஸோ இந்த மாதிரி தேசிய மையங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. உலக அளவில் அதிகமாக பேசப்படும் மொழி எது அப்படின்னா மாண்டரின் சீன மொழி தான். உலக அளவில் அதிகமாக பேசப்படும் மொழி மாண்டரின் சீன மொழி. ஏன் அப்படின்னா அங்கே பாப்புலேஷன் அதிகம், அந்த ஒட்டுமொத்த பாப்புலேஷனே பேசுனா அதுதானே, சரிங்களா. அப்போ மாண்டரின் சீன மொழி தான் உலக அளவில் அதிகமாக பேசப்படுற மொழி. உலகிலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவில் இருக்குது. உலகிலே மிகப்பெரிய நூலகம் வாஷிங்டன் டிசி, அமெரிக்கா. பஞ்சாப் கேசரி என அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் பார்த்திங்கன்னா லாலா லஜபதி ராய். சர்க்கரை உற்பத்தியில் முதலாவது உள்ள மாநிலம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். சர்க்கரை உற்பத்தியில் முதலாவது உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதே போல் சர்க்கரை சணல் உற்பத்தியில் முதலாவது உள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். ஸோ சர்க்கரைங்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் ஞாபகம் வரணும். ஏன்னா அதே போல் சணல் உற்பத்தியில் முதலாவது உள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். சரிங்களா, அது வெஸ்ட் பெங்கால். புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவின் பெயர் ஆங்காலஜி. புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவின் பெயர் ஆங்காலஜி. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எதுனா ஆரியப்பட்டா. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. தொழில் புரட்சி முதலில் ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து. தொழில் புரட்சி முதலில் ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து. காவிரி நதி வங்காள விரிகுடாவில் எங்கு கலக்கிறது அப்படின்னா பூம்புகார். காவிரி நதி வங்காள விரிகுடா கடலில் எங்கு கலக்கிறதுனா பூம்புகார். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படுவது கோயம்புத்தூர். ஸோ இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. சரிங்களா, ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. நம் நாட்டில் முதலாக இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் ஜாம்ஷெட்பூர். நம் நாட்டில் முதலாக இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் ஜாம்ஷெட்பூர். அணு இணைவு நிகழ்வில் ஏற்படும் ஆற்றல் வெப்ப உட்கரு ஆற்றல். அணு இணைவு நிகழ்வில் ஏற்படும் ஆற்றல் வெப்ப உட்கரு ஆற்றல். எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிந்த ஒரே எய்ட்ஸ் தான். திருவி கல்யாண சுதன் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் நவசக்தி.
காஷ்மீரின் ஜம்மு காஷ்மீர் அரசாங்க மொழி எதுனா உருது தான். ஜம்மு காஷ்மீர் அரசாங்க மொழி வந்து உருது. தேசிய ரசாயன பரிசோதனை சாலை எங்கே உள்ளதுன்னா பாட்னா. அது பீகார் தலைநகர் பாட்னா தான் இருக்குது. தேசிய ரசாயன பரிசோதனை சாலை எங்கே உள்ளதுன்னா பாட்னா. பிராஸ் முறை மூலம் சேகரிக்கப்படும் தனிமம் வந்து பார்த்திங்கன்னா கந்தகம், சல்பர். பிராஸ் முறை மூலம் சேகரிக்கப்படும் தனிமம் எதுனா கந்தகம், சல்பர். சரிங்களா. திராவிட வேதத்தை இயற்றியவர் வந்து நம்மாழ்வார். திராவிட வேதம் இயற்றியவர் வந்து நம்மாழ்வார். தண்ணீரில் மிதக்கும் உலோகம் எது? பாதரசம். தண்ணீரில் மிதக்கும் உலோகம் எது? பாதரசம். உடலில் மிகச்சிறிய சுரப்பி எதுனா கணையம். உடலில் மிகச்சிறிய சுரப்பி எது? கணையம். அமிலங்கள் புளிப்பு சுவையை உடையவை. அமிலங்கள் புளிப்பு சுவையை உடையவை. நீல லிட்மஸ் தாள் அமிலக்கரைசலில் சிவப்பு நிறமாக மாறுகிறது. நீல லிட்மஸ் தாள் அமிலக்கரைசலில் சிவப்பு நிறமாக மாறுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரமாகும். சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரமாகும். சிவப்பு எறும்பின் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் உள்ளது. சிவப்பு எறும்பின் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் உள்ளது. அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீர் உருவாகிறது. அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீர் உருவாகிறது. நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம், ஏனெனில் அது காரத்தன்மை கொண்டது. ஸோ நமது பற்பசை வந்து காரத்தன்மை கொண்டது. மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது கார கரைசல் மஞ்சள் நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாகிறது. மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறுகிறது. பென்சாயிக் அமிலம் உணவு பாதுகாப்பானாக பயன்படுகிறது. பென்சாயிக் அமிலம் உணவு பாதுகாப்பானாக பயன்படுகிறது. புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் அசிட்டஸ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது. புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் அசிட்டஸ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது. குளவியின் கொடுக்கில் அல்கலி என்ற காரப்பொருள் அமிலம் உள்ளது. குளவியின் கொடுக்கில் அல்கலி என்ற காரப்பொருள் அமிலம் உள்ளது. ஸோ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இதுலேருந்து படித்தா அட்லீஸ்ட் ஒரு மதிப்பெண் 2 மதிப்பெண் வந்து தேர்வுக்கு எடுப்பாங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ஜி, லீடர் எக்ஸாமினர், ஜூனியர் பிலிப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுக்கெல்லாம் காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வாங்கினா வெறும் 500 rupees தான். வேணுங்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெகுலராக